மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், பாஜகவும் திமுக வெவ்வேறு கிடையாதுப்பா, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அரசியலை இந்த மண்ணில் தமிழகத்தில் முதல்ல சொன்னது தலைவர் விஜய் அவர்கள் தான். பாசிசமும் பாயசமும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. நம்ம தலைவர் சொல்லும்போது நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா அரசியலுக்காண்டி சொல்கிறது, பி டீம்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல மேற்கு வங்கத்தில், அவங்க தலைவர் விஜய் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக தேசிய லெவலில் பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் புதியதாக ஒரு கட்சி தொடங்கி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மறுத்தாங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி இந்த மாதிரி ரகசிய உடன்படிக்கை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வெட்ட வெளிச்சமாக பேசும்போது இவங்களால பதில் பேசவே முடியல. ஏன் பாஜகவும் திமுக ஒன்று அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வாக்கு போட்டாலும் அது பாஜகவுக்கு போகக்கூடிய வாக்கு தான், திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜகவுக்கு போகக்கூடிய வாக்கு தான். பாஜக வேணானா தமிழகத்தில் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் நிறுவனம்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ரேண்டமாக எதுக்கு திடீர்னு மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தமிழகத்தில் தலைவர் விஜய் அவர்களோட பிரச்சாரத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட செப்பரேட்டாக அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவே போட்டோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க சந்தேகப்பட்டு இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தமிழகத்துக்கு அனுப்புகிறாங்க, தமிழகத்தில் நிறைய அதிகாரிகளை மாற்ற மாட்டுறாங்க. பாஜக தேர்தல் ஆணையத்தில் கையில் போட்டிருக்கு, தேர்தல் ஆணையத்தை பாஜக கையில் போட்டுட்டு மேற்கு வங்கத்தில் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரையும் பதவியில் போட்டுட்டு இவங்களுக்கு சாதகமாக இல்லாத அதிகாரிகளை வேறு மாநிலத்துக்கு மாற்றுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாரையுமே மாற்றாம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. இது அடிப்படையில் தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவங்களாம் பாஜகவோட டைப்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. காங்கிரஸ் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருக்குதுனால அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுகவை தான் மையப்படுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மோடியோட ரகசிய உடன்படிக்கையில் இருக்கார் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருக்காரோ அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு அவங்க ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. வர்றவங்க போறவங்க மேலலாம் இவங்க பி பெயிண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க பிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையான பி டீம் வந்து பாஜகவின் உண்மையான பி டீம் வந்து மிக முக்கியமாக திமுக தான் அப்படிங்கிறது மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு அடிப்படையில் 100% உறுதியாகுது அப்படிங்கிறது நான் இங்கே சொல்ல வரேன். என்னப்பா மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னா நம்பினுமா? இதில் என்ன பி டீம்னா என்ன ஆதாரம் வச்சிருக்க, என்ன தரவு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அணுகுமுறை அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிறதுக்கு நான் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாஜக என்ன பண்ணும், ஊடகங்கள் அத்தனையுமே கையில் வச்சுக்கிட்டு தான் போடுறதான் செய்தி, இந்தியா வளருது நீ நம்பிதான் ஆகணும், மோடி தான் மிகப்பெரிய ஆளு, மோடியை தாண்டி ஒன்றும் கிடையாது, இந்த ஆட்சியில் ஊழலே நடக்கல அப்படிங்கிற தன்னுடைய சுய புராணத்தை ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா பதிவு வைப்பாங்க, பேசுவாங்க, போவாங்க. தான் எதிரியாக நினைக்கிறவங்களை பற்றி அவதூறு செய்திகளை தொடர்ச்சியாக பரப்புவாங்க. இதற்கு கோடி மீடியா அப்படிங்கிற பேரு வட இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி ஒரு அணுகுமுறை தான் தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. திமுக ஆட்சி ஆகா ஓஹோ இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் போடுவாங்க. திமுகவை யார் உண்மையிலே மிக தீவிரமாக எதிர்க்கிறாங்களோ அவங்கள பற்றி அவதூறு செய்தி அத்தனையுமே பதிவு செய்வாங்க. தமிழகத்தில் இது நடக்குதா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக அதை நடத்துது. ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு வந்துடும். இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா தாங்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளை தவறாக பயன்படுத்துறது. சிபிஐ அந்த பக்கம், அமலாக்கத்துறை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ஐஏ, இந்த மாதிரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை சென்சார் போர்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் தப்பாக பயன்படுத்தி தான் யாரை எதிர்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்களுடைய அத்தனை விஷயத்தையும் முடக்கிறதுக்கு பாஜக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணும். உதாரணத்துக்கு கெஜ்ரிவால் அவர்களை சொல்லலாம், சென்சார் போர்டு பிரச்சனைக்கு தலைவர் விஜய் அவர்களை கூட சொல்லலாம். அதே மாதிரி திமுக என்ன பண்ணணும்னா தாங்கிட்டு இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு என்ன வேணா பண்ணும். இன்னைக்கு தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கு. சென்னையில் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி குடைச்சல் கொடுக்கணுமோ அத்தனை குடைச்சலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையை தனக்கு ஏற்றபடி இஷ்டத்துக்கு தனக்கு எதிராக யார் பேசினாலும் எல்லாரையும் போட்டு முடக்கி அவங்க மேலே வழக்குகளை போட்டு பொய் வழக்க போட்டு அவங்கள பேசவே கூடாது. என்னை எதிர்த்து நீ ஏதாவது பேசினா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு உன்னை முடக்குவேன் அப்படிங்கிற அரசியலை அந்த பக்கம் பாஜக பண்ணிட்டு இருக்கு, இந்த பக்கம் திமுக பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். திமுக என்ன பண்ணணும்னா தன்னுடைய கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே அடிமையாக தான் பார்க்கும். பாஜகவும் ஏதோ ஒரு கட்சி மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணி அந்த கட்சியை இல்லாமல் பண்ற ஒரு அரசியலை பாஜக தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கு. குதிரை பேர அரசியல், இந்த
இந்த மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகளை மாற்றி போகிற அரசியல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக நிறையா பண்ணும். அதே அரசியலை திமுக தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டசபை தேர்தலில் போட்டின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் திமுக அனுமதி கொடுக்கல. இவர் கூட்டணியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தலைவர் விஜய் அவர்களோட அம்பேத்கர் அந்த புத்தகம் வெளியிட்டாங்கல்ல, அந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா போக அனுமதிக்கப்படல. கூட்டணியில் இருந்தாங்களும் சுதந்திரம் கிடைக்காது அப்படிங்கிறது திமுகவோட அணுகுமுறையாக இருக்கு. திமுக பார்த்தீங்கன்னா மதிமுக திருச்சியில் வந்து எம்பி தேர்தலில் அவங்களுடைய பம்பர சின்னத்தில் நின்று 6 சட்டசபை தொகுதியில் சேர்ந்தா ஒரு நாடாளுமன்ற தொகுதி, 6 சட்டசபை தொகுதியில் மக்கள் வந்து பம்பரத்துக்கு ஓட்டு போட்டு தான் துரை வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து அவர் வந்து எம்பி ஆனார். அதே மாதிரி ஒரு அணுகுமுறையை சட்டசபையில் அவங்க கடைபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. உன் சின்னத்தில் போட்டி போடக்கூடாது, நான் சொல்ற சின்னத்தில் தான் நீ போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி கட்சிகளுக்கான சுதந்திரத்தை திமுக முழுமையாக பறிச்சிடும். உதாரணத்துக்கு கமலஹாசன் அவர்கள் எடுத்துக்கலாம். 2 சீட்டு நீங்க உதயசூரியனில் தான் நிற்கணும், நீங்க உங்க சின்னத்தில் தான் நிற்கக்கூடாது அப்படிங்கிற அணுகுமுறையை இங்கே பண்ணாங்க. இதே மாதிரி தான் பாஜக சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்துகிட்டு தனக்கு கீழே ஒரு கூட்டணியில் யாரு வந்தாங்களாலும் தன்னுடைய பலமானவனா இருந்தா அவன் மேலே ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணி அவனை சுதந்திரமா சவாரி பண்ண விடாத ஒரு அரசியலை அதிமுக தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கு. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதே அணுகுமுறையை பாஜக கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அழுத்தமா பேசலாம். இவங்க சட்டசபையில் என்ன பண்றாங்களோ அவங்க நாடாளுமன்றத்தில் அதை பண்ணுவாங்க. சட்டசபையில் இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறத காமிக்க மாட்டாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசவே விட மாட்டாங்க. எதிர்க்கட்சிகளை எந்த அரசியல் பண்ணாலும் நீங்க சபையை கெடுக்கிறீங்க, சபையோட அணுகுமுறைக்கு எதிராக இருக்கீங்க அப்படிங்கிற அரசியலை பண்ணுவாங்க. இவங்க பாராளுமன்றத்தில் பண்றாங்க, இவங்க சட்டமன்றத்தில் பண்றாங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை எவ்வளவோ இடங்கள்ல பேச அனுமதி மறுத்த பல்வேறு வகையான நிகழ்வுகள் அல்லது அவர் பேசுனதை முழுமையா லைவ் போடாத பல்வேறு வகையான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்குதா நடக்கலையா, இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை ரொம்ப தொடர்ச்சியா பண்ணுவாங்க. பாஜகவும் சரி இந்த பக்கம் திமுகவும் சரி உணர்வுகளை மையப்படுத்தி அரசியலை தொடர்ச்சியா பண்ணுவாங்க. அது என்னப்பா உணர்வுகளை மையப்படுத்தி அரசியல் சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது மக்களே திருப்பரங்குன்ற விஷயத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம். திருப்பரங்குன்ற விஷயம்னா தமிழ்நாட்டில் புகைய வேண்டிய செய்தியே கிடையாது. திமுகவோட இந்த இயலாத்தன்மை காரணமா இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவானது புகஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலே ரொம்ப சுலபமா அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். ஆனா ரொம்ப சுலபமா தீர்த்தா என்ன அரசியல் நடந்துற போது, நான் ஒரு பக்கம் நிக்கிறேன் நீ ஒரு பக்கம் நின்னு சொல்லி 2 பேரும் உள்ள பேசிக்கிட்டு வெளியே வந்து அடிச்சுக்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை உருவாக்கி மக்களை பிளவுவாத அரசியலா இங்க வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மத அடிப்படையில் ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா ஜாதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க. ஜாதி அடிப்படையில் இவங்க ஓட்டு போடுறதுக்கான அந்த கலாச்சாரத்தை உருவாக்குனது இந்த திமுக தான். ஏன்னா அந்த திமுகவோட அமைச்சர்கள் எல்லாருமே ஜாதியோட மாநாட்டில் போய் பங்கேற்பாங்க, ஜாதி கட்சி தலைவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப அந்நியமா பயணிப்பாங்க. ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடலாம், அது சமூக நீதி பிரச்சனை கிடையாது, மத அடிப்படையில் ஓட்டு போட்டால் மட்டும் சமூக நீதி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பாங்க. இவங்களுக்கு ஜாதினா அவங்களுக்கு மதம். ஏன்னா இந்த உணர்வுகளை நான் வந்து நம்ம ஜாதிக்காரன் நம்ம மதத்துக்காரன் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை தூண்டிவிட்டு நிர்வாகத்தை மறைக்கடிக்கிற அரசியலை ரொம்ப தெளிவாக பாஜக பண்ணும். அதே அரசியலை திமுகவும் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையா இருக்கு. இப்போ இவங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன், அது திமுக வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நாங்க அரசியல்னா இப்படித்தான் இருக்கும், தேர்தல்னா இப்படித்தான் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஜனநாயகம், ஒரு அடிப்படை கோட்பாடு, ஒரு அடிப்படை அறம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்வாங்க. அதாவது ஒரு கேண்டிடேட் பேர்ல வந்து சம்பந்தமே இல்லாம 4 கேண்டிடேட்டை போய் நிப்பாட்டுறது. நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிக்கிறாங்க, பெரம்பூர்ல இன்னும் 4 விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டுறது. இது மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டில் எங்கெங்க மிக முக்கியமா தாவேக்காவோட கேண்டிடேட் நிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா டம்மியா அவங்க பேர்ல ஒரு கேண்டிடேட்டை போட்டு நிப்பாட்டுற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தேர்தலில் அந்த விஷயமானது எதிரொலிக்காது. ஏன்னா இந்த தேர்தலில் சின்னத்துக்கு தான் மக்கள் பார்த்து ஓட்டு போட போறாங்க. 2வது வேட்பாளரோட வண்ண புகைப்படம் இந்த வாட்டி இடம்பெறும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் புகைப்படம் இருக்கும், ஒரு பக்கம் சின்ன இருக்கும். இருந்தாலும் இந்த கருணாநிதி தான அரசியலை தொடர்ச்சியா அந்த திமுக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க வெற்றி பண்ணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி டம்மி கேண்டிடேட்லாம் ஏகப்பட்ட பேரை நாங்க இறக்குவோம், அப்படித்தான் பண்ணுவோம். அதுதாங்க அரசியல். வெற்றிக்காண்டி என்ன வேணா பண்ணுவோம், எதை வேணா செய்வோம் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை திமுக இருக்கும், ஒரு பக்கம் பாஜக இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் பேரு மட்டும்தான் வெவ்வேறு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர் மேல 1008 ஊழல் வழக்குன்னு சொல்லி பாஜக சொல்லும், ஆனா எந்த விதமான வழக்குக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காது. மணல் மாஃபியா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படியே நிக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் அப்படியே நிக்குது. கே நேரு விஷயம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இது மட்டும் இல்லாம திமுகவோட சிட்டிங் அமைச்சர்கள் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இந்த ஊழல் குற்றச்சாட்டு எது மேலேயும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. நான் முன்னாடி சொன்னபடி நீங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு போடுற ஓட்டு பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான், அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான். தாவேக்காக்கு நீங்க ஓட்டு போட்டா மட்டும்தான் கொள்கை எதிரியா பாஜக எந்தவித சமரசமும் இல்லாம அரசியல் பண்ற இந்த தூய்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற தாவேக்காக்கு நீங்க ஓட்டு போட்டா மட்டும்தான் அது மிகச்சரியான ஓட்டா இருக்கும் அப்படிங்கறத நான் தொடர்ச்சியா சொல்றேன். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத வெளியே காமிச்சு விட்டு உள்ள பாஜக இணக்கம் அப்படிங்கிற பாலிடிக்ஸ் தான் திமுக தொடர்ச்சியா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. திமுக தலைமையில் ஆரம்பிச்சு கீழே இருக்கிற வரைக்கும் பாஜகவோட மிக இணக்கமா இருக்காங்க. அதனால தான் மம்தா பானர்ஜி அவர்கள் மிக
மிக வெளிப்படையாக அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓட்டு போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டு போடுங்க. திமுக தான் பாஜகவை எதிர்க்குது அப்படிங்கிற பிம்பம் தான் இங்கே உருவாக்குறாங்க. ஒருபோதும் திமுக பாஜகவை எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எதிர்க்காது அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.